MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். சில நேரங்களில் அந்த கொட்டி தீத்துடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எரிமலை கூறக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் அவங்கள சுற்றி நடந்திருக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க பாருங்க, அங்கே தான் நிற்பாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமாக பார்க்கக்கூடியவர்களும் இவங்க தான். அதே சமயத்தில் பெரிய கஷ்டத்தை கூட அதை வெளிப்படுத்தாமல் அதை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்கக்கூடியவங்களும் இவங்க தான். ரகசியமான ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சகம் அப்படின்னு சொல்லலாங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட்டை கரெக்டாக அந்த சான்ஸ் சந்தர்ப்பம் வரும்போது நச்சுன்னு தேல் கொட்டின மாதிரி கொட்டுவாங்க பாருங்க, அங்கே வலிக்கும், எல்லாருக்குமே வலிக்கும். அவனுடைய டேலண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு குழந்தைகளை பற்றி பேசினாலே இந்த ஜாதகருக்கு ஒரு மன மகிழ்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு ராசி. குழந்தைகளை ரொம்ப விரும்புவாங்க, அவங்க மேலே ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ராசி விருச்சகம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அந்த பாதை நேர்த்தியை வகுத்து வச்சுருப்பாங்க பாருங்க, அடடா அது அவங்கள கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த வாழ்க்கையினுடைய கடினத்தை கூட ஏற்று செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கடன் இவங்களே உருவாக்கக்கூடிய கடனாகவும், அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக வாங்கக்கூடிய ஒரு கடனாகவும் இவங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாப் இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா அந்த ப்ரொமோஷனுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஒரு அதை கடினமான ஒரு பாதையாக அமைச்சு வச்சுருப்பாங்க பாருங்க, அதுதான் இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. ஒரு சுக்கர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கர திசை நடக்கும் காலகட்டங்களில் இவங்க உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆரோக்கியம் கொஞ்சம் இவங்களே படுத்த ஆரம்பிச்சிடும். ஆகா, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டத்திற்கு பலன் இப்போ கிடைக்குது, இதை அனுபவிக்க முடியாமல் ஆரோக்கியம் நம்மளை தடுக்குதே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணாமல் இருக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சுக்கர திசை இவங்களுக்கு கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். விருச்சக ராசி, நம்ம என்னதான் லக்னத்துல பலன் பார்த்தாலும், அட்சய லக்னம் அப்படிங்கிற வயதை நகர்த்தி பலன் பார்த்தாலும், சில ராசிக்கே உண்டான ஒரு நிகழ்வுகளை நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காகவே இந்த பதிவு. அந்த பிறப்பு ராசி அவங்களுக்கு விருச்சக ராசியாக இருக்கு, இல்லை நாங்கள் அட்சய ராசிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தாராளமா எடுத்துக்கோங்க, அதற்கான பலனாகவும் இது நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய இயல்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்களுடைய தேவைகள் என்ன வகையில நிறைவேறும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாயினுடைய இயல்பு என்ன, அதுவும் இந்த விருச்சகத்திற்கான இயல்பு என்ன அப்படின்னா, எதையுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்குள்ள சந்தோஷமோ துக்கமோ எதையா இருந்தாலும் அவங்க முகத்தை பார்த்து எதையாவது தெரிஞ்சுக்க முடியுமா, அந்த உணர்வுகளை பிரதிபலிக்காத ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சகம் முதன்மை அப்படின்னு சொல்லலாம். ரகசியத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இறுக்கத்தையும் புழுக்கத்தையும் தன்னகத்தே கொண்டு அடுத்தவங்க கண் பார்வையில ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தன்னை பிரகடனம் படுத்திக்கிறதுல வல்லவர்கள் இந்த விருச்சக ராசியினர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ இருக்கும் உள்ளுக்குள்ள. அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு வடிவேல் சொல்லுவாரு, இந்த சில நேரங்கள்ல அந்த கொட்டி தீத்துடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எரிமலை கூறக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் அவங்கள சுத்தி நடந்திருக்கும். ஆனா அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க பாருங்க, அங்கதான் நிற்பாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமாக பார்க்கக்கூடியவர்களும் இவங்க தான். அதே சமயத்துல பெரிய கஷ்டத்தை கூட அதை வெளிப்படுத்தாம அதை அப்படியே உள்ளுக்குள்ள வச்சு புழுங்கக்கூடியவங்களும் இவங்க தான். ரகசியமான ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சகம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் இந்த விருச்சகத்தினுடைய இயல்பு கொஞ்சம் கோபம். இந்த கோபம் வெளிப்படுத்திக்காம அந்த கோபத்தை அவங்க தேல் மாதிரி கொட்டுவாங்க, சிரிச்சுக்கிட்டே ஊசி குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வழக்கம் இந்த விருச்சகத்திற்கு அதிகமாகவே உண்டு. அவங்க சொல்ற பாயிண்ட்டை கரெக்டா அந்த சான்ஸ் சந்தர்ப்பம் வரும்போது நச்சுன்னு தேல் கொட்டின மாதிரி கொட்டுவாங்க பாருங்க, அங்க வலிக்கும், எல்லாருக்குமே வலிக்கும், வெளிப்படையே தெரியாது. மேஷம் என்ன பண்ணும், அந்த நேரத்துல கொட்டிட்டு அதை சமாதானப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா விருச்சகம் கொட்டுச்சுன்னா அந்த வலி உள்ளுக்குள்ள ரொம்ப நேரம் நீடிச்சிருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர் அப்படி இருக்கும். அவங்களுடைய படிப்புங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விஷயத்தை ஆழ்ந்த அனுபவமாக எடுத்து படிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது விருச்சத்துக்கு உண்டு. இந்த ஏட்டு சுரக்காய் மாதிரி முனிப்புள் பெய்கிற வேலையே இவங்களுக்கு கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் டீப்பா போய் அதனுடைய பொருள் என்னங்கிறத உணர்ந்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப இஷ்டமா பிரியமா படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. படிப்புனால இவங்களுக்கு பயன் உண்டா? கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி குழந்தைகள் ரொம்ப சமத்து குழந்தைகளா, சொல் பேச்சு கேட்கக்கூடிய குழந்தைகளா, குழந்தைகளை பற்றி பெருமை பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விருச்சகத்துக்கு உண்டு. என் குழந்தை எப்படி இருப்பான் தெரியுமா, எவ்வளவு புத்திசாலி தெரியுமா, அவனுடைய டேலண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு குழந்தைகளை பத்தி பேசினாலே இந்த ஜாதகருக்கு ஒரு மன மகிழ்வு அப்படிங்கிறது
கிடைக்கக்கூடிய ஒரு ராசி. குழந்தைகளை ரொம்ப விரும்புவாங்க, அவங்க மேல ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ராசி விருச்சகம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல பாண்டிங் இருக்கும். குடும்பத்தோட இணைந்து ஒரு குடும்ப சூழலை அந்த விட்டு விலகிடாம காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு தனக்கு இருக்கிறதாகவே நினைச்சுக்குவாங்க. ஆனா சமய சந்தர்ப்பங்கள் இவங்களை ஒரு சில நேரங்களில் விரோதியாக பார்க்கும் பாருங்க. அப்பதான் அவங்க மனசுக்குள்ள ரொம்ப வலிக்கும். நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையே. அதுவும் இந்த கேட்டை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த விருச்சகத்துல கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கஷ்டம் சொல்லி மாளாதுங்க. திடீர்னு அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு தான் இருக்கு. அதனால தானே என்னமோ கடவுள் வந்து இந்த விருச்சகத்துக்கு மட்டும் கூடுதலா கஷ்டத்தை கொடுத்து அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் அதிகமாகவே வச்சுட்டார். இப்போ உங்க கஷ்டம்லாம் எனக்கு இருந்தா என்னால தாங்கவே முடியாது, தாக்கு பிடிக்கவே முடியாதுன்னு அடுத்தவங்க மெச்சக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய அந்த பாதை நேர்த்தியை வகுத்து வச்சிருப்பாங்க பாருங்க. அடடா, அது அவங்கள கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையினுடைய கடினத்தை கூட ஏற்று செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கடன் இவங்களே உருவாக்கக்கூடிய கடனாகவும், அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக வாங்கக்கூடிய ஒரு கடனாகவும் இவங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை இவங்களை கண்டிப்பா நல்லா புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் அவங்களும் சில நேரத்துல சூழ்நிலையை புரிஞ்சுக்காம செலவு வைக்கும் போது தான் இவங்க ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. ஏமா நீ கூட என்னைய புரிஞ்சுக்க மாட்டியா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த பார்வை சொல்லலைனாலும் அவங்க பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலேயே அந்த உணர்த்தக்கூடிய அந்த பதில் தரன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு கெப்பாசிட்டியான ஒரு ராசிகள்ல இந்த விருச்சக ராசியும் ஒண்ணு. அரசாங்கத்தினுடைய அரசு தொடர்பான வேலைகள், அரசியல்வாதிகளினுடைய தொடர்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு பேசக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10 சூரியனுடைய வீடு இல்லையா, அப்ப அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அவங்க சப்போர்ட் இவங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். ஆனா அவங்களால ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வேலைக்கு அரசாங்க வேலைக்கு போனாங்கன்னா அந்த அரசாங்க வேலையில இவங்களுக்கு நல்ல கிரெடிட் உண்டு, நல்ல லாபம் உண்டு, நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த உள்ளுக்குள்ள ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து அங்க வச்சிருப்பாங்க. ஒரு ஜாப் இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா அந்த ப்ரொமோஷனுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஒரு அதை கடினமான ஒரு பாதையாக அமைச்சு வச்சிருப்பாங்க பாருங்க. அதுதான் இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. அதனால ஒரு கரடுமுரடான பாதைகளை கடந்து தான் இவங்க வாழ்க்கையில ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது சின்ன வயசுல கண்டிப்பா கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். இவங்க வயசு போக 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 தான் இவங்களுடைய அந்த சுப பலன்களை இவங்களால அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இவங்களுடைய ஜாதகத்துல இவங்களுக்கு வந்து ஒரு சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிர திசை நடக்கும் காலகட்டங்கள்ல இவங்க உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த நேரத்துல ஆரோக்கியம் கொஞ்சம் இவங்களே படுத்த ஆரம்பிச்சிடும். ஆஹா, நம்ம இவ்வளவு நாள் கஷ்டத்திற்கு பலன் இப்ப கிடைக்குது, இதை அனுபவிக்க முடியாம ஆரோக்கியம் நம்மளை தடுக்குதே அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணாம இருக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சுக்கிர திசை இவங்களுக்கு கொடுக்கும். ஆனாலும் இவங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை இவங்க அடுத்தவங்க மனசுல நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்களை செய்யக்கூடியதில் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இவங்களுக்கு இந்த நேரத்துல இவங்களுக்கு சில நன்மையான சூழ்நிலைகள் இருக்கா, இந்த குரு கடகத்தில் இருக்கிறதுனாலையும் சனி பகவான் மீனத்தில் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. குலதெய்வத்தினுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கான ஒரு காலம், இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதற்கான ஒரு நேரம். முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான பலன்களை இவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக அமையுது. அதனால இந்த நேரத்துல முருகப்பெருமான இவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு, அதுவும் அந்த அம்பாள் மடியில வைத்த நிலையில சோமஸ்கந்தராக இருக்கக்கூடிய குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய அந்த முருகனை இவங்க வழிபடும் போது இவங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு நல்ல ஒரு நன்மையான பலன்கள், மேன்மையான பலன்கள் கிடைக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே ஒரு டேலண்டா இருப்பாங்க. அந்த டேலண்ட்டை வந்து முழுமையா அனுபவிக்க முடியாத சில கஷ்ட நஷ்டங்களையும் இவங்க சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய பாதையே கரட முரடானதாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த கடவுள் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான பாதையை கொடுக்கல. இவங்க இதுல எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு போய் அந்த கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி அந்த கடுமையான சோதனைகளை வென்று சாதிக்கக்கூடிய வல்லவர்களாக இவங்களை உருவாக்கி இருக்காங்க. அப்படிங்கிறதுல அந்த கடவுளுக்கு நிகர் கடவுள் தாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் அந்த ராசிகளை எவ்வளோ அழகா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல அனுச நட்சத்திரம் உண்மையிலே கிஃப்டட் பர்சன் தான். அனுசம் வந்து அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப கைராசியான ஒரு ராசிக்காரர்கள் அப்படிங்கிற பேரை வந்து அனுசம் வாங்கிடும். அந்த கேட்ட நட்சத்திரம் மட்டும்தான் ரொம்ப பேலன்ஸ் பண்ண முடியாம திணறி தன்னுடைய செயலை நிலைநாட்டுவதற்கு கொஞ்சம் போராடும். விஷாக நட்சத்திரம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா இயல்புலேயே தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது விஷயத்துக்கு ஒரு சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த முருகனுடைய அனுகிரகத்தால எல்லா பிரச்சனைகளையும் தவிடுபடியாக்கி வாழ்க்கையில வின் பண்ணக்கூடிய ஒரு ராசி விருச்சகம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. முருகனை பிடிங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.
ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ்.